1916 ஆண்டு விஜயதசமி தினத்தன்று இதுவே எனது சீமோல்லங்கன் நிகழக்கூடிய தினம் என்று அறிவித்தார் ஷிரடி சாய் பாபா. சீமோல்லங்கன் என்ற சமஸ்கிருத சொல்லின் அர்த்தம் எல்லையை கடப்பது என்பதாகும். பாபாவின் அந்த உருவக குறிப்புக்கு ஏற்ப 1918 ஆண்டு விஜயதசமி தினத்தன்று மகா சமாதி அடைந்தார். காகா சாஹேப் தீக்ஷித்திடம் பாபா நான் 8 வருடம் கழித்து மீண்டும் வருவேன் என்று சொன்னதை தீக்ஷித் 8 வயது உள்ளவனாக மீண்டும் வருவேன் என்று குறித்து வைத்திருந்தார். பாபா தாம் சொன்னதற்கேற்ப அன்றைய மதராஸ் மாகாணத்திற்கு உட்பட்ட புட்டபர்த்தியில் தனது மகா சமாதிக்கு 8 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1926 பிறந்தார். தான் ஷிரடி சாய் பாபாவின் மறு அவதாரம் என்று பிரகடனம் செய்யும் முன்பே பொதுவெளியில் தன்னை ஒரு தெய்வீக குழந்தையாக வெளிப்படுத்தியது 8ஆம் வயதில். ஆம், சத்ய சாய் பாபா தனது 8வது வயதில் தனது பள்ளி ஆசிரியர் ஒருவர் மேஜை மீது நிற்க செய்த போது இவர் பெஞ்சிலிருந்து கீழே இறங்கும் வரை அந்த ஆசிரியரால் அவரது நாற்காலியில் இருந்து எழுந்து கொள்ள முடியாமல் போனது. பலரும் அறிந்து கொள்ளும்படி நிகழ்ந்த அந்த சம்பவத்தின் போது அவருக்கு வயது 8.